ஹலோ, வணக்கம். ஸோ, இன்னைக்கு வந்து ஒரு 3 டேஸ் இன் மை லைஃப் மாரியான ஒரு விளாக் தான். ஸோ, வாங்க விளாகுக்குள்ள போலாம். அன்னைக்கு வந்து நான் ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு, துணியெல்லாம் காய போட்டு, மடிச்சு வச்சாச்சு. ஸோ, அத தான் எடுத்து ஒண்ணு ஒண்ணா ஒதுங்க வச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு, இந்த வாட்டர் பாட்டிலும் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். அஃபோர்டபுள் ப்ரைஸ். அதுக்கப்புறம் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ, அன்னைக்கு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ரெக்கார்டிங்ஸ்லாம் நிறைய நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாமல், ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்க்காம, நோட்ஸ் எடுக்காமல் நிறைய பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு ஆக்சுவலி ஸ்டடீஸில். அதெல்லாம் நம்ம இன்னுமே விட்டு வச்சுருந்தா அது பெரிய மலை மாதிரி சேர்ந்துரும்னு சொல்லிட்டு உட்காந்து ஆஃப்டர்நூன் போலயே கொஞ்சம் கொஞ்சம் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் வந்து ஆஃப்டர்நூன் அந்த டே டைமில் நிறைய படிக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி நிறைய நாய்ஸியாக இருக்கும். ஸோ, அதனால நான் ஒன்று ஏர்லி மார்னிங்கில் படிப்பேன், இல்லைனா நைட் டைமில் படிப்பேன். அன்றைக்கி நிறைய இருக்கவே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மத்தியானமே. ஸோ, அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் எனக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் வந்துட்டு கப் கேக் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து ராகி சாக்லேட் கப் கேக் வித் சாக்கோ சிப்ஸ் டாப்பிங்ஸோட கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணல. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணவும் ரொம்ப 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 ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு. அதோட ஷேப்பே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சரி பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால நானும் ஒன்றும் சொல்லல. ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரிம்மாக இருக்கும் அந்த ஷேப். ஸோ, நான் லாஸ்ட்டாக காமிக்கும்போது பாருங்கள், ரொம்ப ஃபஜ்ஜியாக வந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ, இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால சூப்பர் மார்க்கெட் கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து என்னால் நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய திங்ஸ் அம்மா வந்து வீட்டுக்கு வாங்கினாங்க. நான் அதெல்லாம் காமிக்கல. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். அதை மட்டும் நான் காமிக்கிறேன். நிறைய இருக்கும். நான் அதில் நிறைய காமிக்கல. ஸோ, அதெல்லாம் சும்மா அந்த பருப்பு அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ, அதனால் ரொம்ப காமிக்கல. மக்கானா வந்து என் தம்பி கேட்டிருந்தான்னு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ₹10க்கு ஆல்ஸ் குட்னஸோட பீட்ரூட் பவுடர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நான் உடனேவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் அந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேட்டர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கப்பு இது வந்து தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ, இதில் நாங்கள் வந்து 2டே 2 வாங்கினோம். நல்லா பேக் பண்ணி கொடுங்கங்கிறதுனால அதில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ, உடனேவே நான் அந்த ₹10 ஆல்ஸ் குட்னஸ் பீட்ரூட் பவுடர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்தோடனே போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வெறுமனே தண்ணி போட்டு தான் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து நம்ம மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இது வந்து ஜெனாரோவோட மைக். ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 760 தான். இதில் வந்து டோட்டலி நம்ம இந்த அடாப்டர் வந்துடும். அதுக்கப்புறம் மைக் வந்துடும். மைக்கோட ஹெட்டும் வந்து இன்னொன்று வரும். ஒரு ஒரு பிளாக் கலர் ரப்பர் மாதிரி இருக்கும். அது கூட சார்ஜிங் கேபிளும் வந்துடும். இந்த மைக்கோட குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். கேமரா ஆன் பண்ணியிருக்கும் போது என் ஃபோனில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போ இன்னும் இந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணல. இப்போ தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ, இதுவும் இந்த அடாப்டரோட வந்துடும். ஃபோனோட அடாப்டர். ஸோ, இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண உடனே இந்த அடாப்டரில் வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ, அதுவும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ரெண்டில் இருக்கிற லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதில் வந்து 3 மோடு இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷனில். 3 மோடுமே பின்னாடி இருக்கிற இந்த பட்டன் இருக்குல்ல, பின்னாடி இருக்கிற ஒரு பவர் பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மோடுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் பிளிங்க் ஆகும். செகண்ட் மோடுக்கு
2 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். ஸோ தேர்டுக்கு 3 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். அவ்வளோதான். இது வந்து தேர்டு லாஸ்ட் ஒன் மோடு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மைக் கனெக்ட் பண்ணி 3 மோடு வச்சதுக்கப்புறமும் எனக்கு எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. அது ஏன்னு எனக்கு தெரில. என் ஃபோனில் மட்டும்தான் ஃபால்ட்டா இல்லைனா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது நல்ல ஒரு ரிவ்யூ இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபோனுக்கு கேமரா ஆனில் இருக்கும்போது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. பட் வாய்ஸ் ஓவர் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் மெயின் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இது வாங்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. இல்லைனா ஒரு டைம் வாங்கி பாருங்கள், ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இது வாங்குறதுக்கு முன்னாடி இதுன்னு இல்லை, எது வாங்குறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்டை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு, நான் இந்த மாதிரிலாம் நிறைய காசு வேஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்கும்போது அவசரத்தில் ஆர்வக்கோளாறாக வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அதை ரிட்டர்னும் பண்ண முடியாது, ரீஃபண்டும் ஆகாதுங்கும்போது நிறைய நான் வந்து காசு வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேண்டானா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த பிராண்டோட நேம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு லிங்க் கொடுக்க முடியாது, லிங்க் இன்னும் எனக்கு அக்சஸ் ஆகலை. ஸோ இந்த பிராண்டோட நேம் வந்து நான் கீழே கமெண்ட்லேயோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நான் ரிவ்யூ கொடுக்குறது ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, எனக்கு நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், இல்லை என்னோடய வே ஆஃப் விலாக் இது ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கெஸ் நான் உங்களை ரொம்ப போர் அடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டேயோட விலாக் தான். நெக்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து நான் எதுவுமே எடுக்கலை, இது ஒன்று மட்டும் தான் எடுத்தேன். ப்ரீவியஸ் டே வந்து நான் ஒரு சாக்லேட் கப் கேக் ரெசிபி பண்ணேன்ல, அதை அவனுக்கு கொடுத்தேன். இது வந்து நானே தான் பண்ணுவேன், அதுவுமே வெண்ணிலா பண்ணுவேன், மேலே சாக்லேட் சிப்ஸ் போட்டு பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று பண்ணிட்டான். எவ்வளோ ஆனால் சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கான்னு பாருங்கள். ஒன்று ஒன்றுக்கும் அவன் கையில் வந்த மாதிரி போட்டிருந்தான். ஆனால் கப் கேக் நல்லா வந்துச்சு. சாரும் ரொம்ப ஹாப்பி. இது வந்து நான் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ப்ரவுன் சுகர் போட்டு தான் பண்ணியிருந்தேன். மைதா மாவு, ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணல. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃப்ரைடே எடுத்த ஒரு வீடியோ தான். பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு துவைக்கலான்னு சொல்லிட்டு துவைக்க ஆரம்பித்தோம். இது வந்து எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெட்ஷீட், பில்லோ கவர் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் போடும்போது ஒரு ஷாம்பு பாக்கெட் போட்டோன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப அதை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து இந்த பூனைக்குட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி மேடம் என்னன்னு தெரில, கொஞ்சம் கூட பால் குடிக்கவே இல்லை. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.